அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் 1ஆம் வகுப்பு அலகு 1 மகிழ்வோடு விளையாடு. பாடலுடைய தலைப்பு மகிழ்வோடு விளையாடு. ஆடலாம் பாடலாம். வாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோமா? ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். இப்போது இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க? ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம். அப்படின்னா ஆடலாம், டான்ஸ் ஆடுவோம்ல, அதுதான். ஆடிக்கிட்டே பாட்டு பாடலாமான்னு கேட்குறாங்க. அடுத்து பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம். பாட்டு பாடுறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. பாடலாம் பாடலாம் பாடிக்கிட்டே குதிக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கைகள் தட்டலாம். குதிச்சுக்கிட்டே கைகளை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் குதிச்சுக்கிட்டே கைகளை தட்டுங்க. அதுக்கடுத்து தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம். இப்போது என்ன சொல்கிறாங்க? கைகளை தட்டலாம்னு சொல்கிறாங்களே, தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம். கையை தட்டிக்கிட்டே சிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து சிரிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து சிரிக்கணும். சரி, இந்த பாடலை எல்லோரும் பாட்டு பாடி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு என்ன பாடம்னு பார்க்கலாமா? வாங்க படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தில் கவனமாக பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். மேலே ஏரோப்ளேன் பறக்குது, விமானம் பறக்குது, மரத்துலேருந்து ஒரு குரங்கு ஊஞ்சல் ஆடுது, குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடுறாங்க, ஜம்ப் பண்ணுறதுல எல்லோரும் குதிக்கிறாங்க, குதித்து விளையாடுறாங்க, சர்க்கிளில் சறுக்கி விளையாடுறாங்க, அப்பா குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறாங்க, பாட்டிக்கு இந்த பையன் உதவி செய்கிறான், ஒரு குழந்த கையில் பலூன்ஸ் வச்சுட்டு போகுது, ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்துது, அந்த துரத்துற நாய் பின்னாடியே என்ன செய்கிறா, அந்த நாயை பிடிச்சிட்டே அவளும் ஓடுறா, பலூன் பறக்குது. அங்கே ஒரு பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்றா, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருது, அதை நாய் எடுத்து சாப்பிடுது. அடுத்து ஒரு பாப்பாவை நிப்பாட்டி அப்பா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பக்கத்தில் தண்ணீர் வடியுது, மின்கம்பம் இருக்குது. இது ஒரு பார்க் மாதிரி இருக்குது. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுறாங்க. செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறாரு ஒருத்தவர். அம்மா குழந்தைக்கு வெளில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தாத்தாவும் பேரனும் சேர்ந்து சீசா விளாட்றாங்க. பையன் ஓடுறான், அவன் தொப்பி பறக்குது. அதுக்கப்புறம் குதிரையில் ஏறுற அந்த ஃப்ரிங்கு மாடிக்கு இருக்கக்கூடிய அந்த இதில் ஒரு பையன் உட்காந்து விளையாடுறான். ஒரு பொண்ணு வாழைப்பழம் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு அந்த தோலை வேஸ்ட்டை டஸ்ட்பினில் கொண்டு போய் போடுறா. எல்லோரும் ஊஞ்சல் ஆடுறாங்க. தாத்தாவும் பாட்டி ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்காங்க. பக்கத்தில் தண்ணி வழிஞ்ச மணிக்கு இருக்கு இல்லையா, மேலே ட்ரெயின் போகுது, பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். நடித்து காட்டலாம். யானை மாதிரி, குரங்கு மாதிரி, முயல் மாதிரி உங்களுக்கு என்னென்ன விலங்குகள் தெரியுமோ, அனிமல்ஸ் தெரியுமோ, அவங்கள மாட்டிக்கு நீங்களும் நடித்து காட்டுங்க. சரிங்களா? குரங்குனா எப்படி நடக்கும், தவளை எப்படி தாவும், முயல் எப்படி தாவும் அப்படின்ற மாதிரிக்கு பாருங்கள். அடுத்து பயிர் இருக்குது பார்த்தீங்களா, பயிர் எடுத்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச வரைபடங்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ஓவியம் செஞ்சு பார்க்கலாம். இப்போ மரம் வரைஞ்சி
அதுக்கு மேலே வந்து தானியங்களை வச்சு ஃபில்லப் பண்ணி நம்ம ஒரு வரைபடம் உருவாக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து படம் பார்த்து கதை கூறலாமா? ஒரு பையன் வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். அவன் பிஸ்கட் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறது வந்து மேலே மரத்தில் இருந்து காகம் பார்க்குது. கீழே இருந்து எலி பார்த்துட்டு உட்காந்துருக்குது. திண்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அந்த ரொட்டி துண்டு கீழே விழுந்துருது. அவன் எந்திரிச்சு போயிடுறான். போனதுமே மேலேருந்து அந்த காக்காவும் வருது, அந்த எலியும் வருது அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றதுக்கு, ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதை எடுக்கிற. அப்புறம் வந்து 2 பேரும் ஆளுக்கு பாதியாக வேணால் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்றாங்க. 2 பேரும் ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அவங்க நம்ம என்ன செய்வோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த காக்காவும் அந்த எலியும் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வட்டத்தில் நிறுத்தலாம். இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. அந்த வட்டத்தில் வந்து பால் இருக்குது. அந்த வெளியில் இருக்க அந்த பால் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை எப்படி நம்ம தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், பக்கத்தில் ஒரு வட்டம் போட்டு பக்கத்தில் பால் இருந்துச்சு அதை நம்ம எப்படி போடுவோம், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நம்ம ஆராய்வோம்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பெயர் கூறலாம். அதில் இருக்கிறது என்னது, மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவளை, பை. சரிங்களா? இதே மாதிரி எல்லாரும் சொல்லி பாருங்கள். அடுத்து உருவங்கள் வரையலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்களேன், கோலப்பொடி இருக்குது பார்த்தீங்களா? வீட்டில் கோலப்பொடி மாவு எடுத்து தரையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு வரைபடங்கள் வரையலாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன உருவங்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த உருவத்தை எடுத்து வரைஞ்சி பாருங்கள். அடுத்த பக்கம் பார்ப்போமா? இப்போ வந்து பாருங்கள், படம் பார்த்து கதை சொல்லலாம். ஒன்றாக சேர்த்தால் அந்த படத்தை பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பென்சிலுமே கலர் பென்சில் ஃபுல்லாக என்ன பண்ணுது, எனக்கு என்னன்னு படுத்து கிடக்கு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து திடீர்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஏன் இப்படி சோம்பேறி மடிக்கிருக்கோம், நம்ம ஏன் இப்படி படுத்துருக்கோம், வாங்க ஏதாச்சும் ஒன்று செய்யலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. யோசித்து ஒரு பேப்பர் எடுத்து ட்ராயிங் வேணால் பண்ணலாமா, வரைபடம் வரைவோன்னு சொல்லிட்டு வரைபடம் வரைகிறாங்க. அப்போ வரைபடம் வரையில் என்ன ஆகிடுது, எடுத்து தனித்தனியாக வச்சு பார்க்குறாங்க. ஆனால் நல்லாவே இல்லை. ஏன்னா எல்லோரும் வரைபடம் வரைஞ்சிருக்காங்க, எல்லாம் சேர்த்து பார்க்கல தனித்தனியாக இருக்கவும் நல்லாவே இல்லை. அப்புறம் ஒரு யோசனை பண்ணுறாங்க, வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரே இதில் வந்து எல்லாமே படம் வரைஞ்சி எல்லாருமே அதில் கலர் பண்ணுவோம், கலர் கொடுத்தோம்னா நல்லா என்னன்னு வண்ணம் திட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த அந்த பக்கத்தில் வந்து எல்லாமே வரைபடம் வரைஞ்சி எல்லாமே அவங்க கலரை வந்து வண்ணத்தை தீட்டுறாங்க. அந்த வண்ணத்தை தீட்டினவே பார்க்கையில் அந்த படம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து வரையவும் அந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றா இருந்து செயல்பட்டோம்னா எதாக இருந்தாலும் நம்ம வென்றலாம், எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த பக்கம் பாருங்கள், வண்ணம் திட்டலாம். இந்த பந்துக்கு உங்களுக்கு என்னென்ன வண்ணம் பிடிச்சிருக்கோ அந்த வண்ணத்தை எடுத்து வண்ணம் திட்டுங்க. அடுத்து இது ஒரு பாட்டை பாருங்கள். இது வந்து பாடல். இந்த பாடலை வந்து சொல்ல நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்களோட உடம்புல கைகளை வச்சு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? விரல்களின் விளையாட்டு. பெருவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியது. பெருவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நடுவிரல் ஆடியது. அதே மாதிரி பாடலாமா? பெருவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நடுவிரல் ஆடியது.
பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் மோதிர விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் நடுவிரல் ஆடியது. பெருவிரல் நடுவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் மோதிர விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன் நாள்காட்டி விரல் ஆடியது. இதே மாதிரி நீங்களும் பாடி பாருங்க. சரிங்களா? அடுத்த பக்கம் பாருங்கள். இந்த 2 பால் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 2 பாலையும் நம்மளோட 2 கை விரலையும் வைக்கணும். வச்சு அந்த படத்துக்கு மேலேயே நம்ம 2 கை விரலையும் கரெக்டாக வச்சு நம்ம செஞ்சு பார்க்கணும். அதை எப்படி நம்ம கரெக்டாக அந்த பந்தை வந்து அந்த குரங்குக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த விளையாட்டு. சரிங்களா? எல்லோரும் அவங்கவுங்க புக்கை எடுத்து இதை வச்சு செஞ்சு பாருங்கள். 2 பால் இருக்குது பார்த்தீங்களா? அது 2 பால்லையும் 2 கை விரலை வச்சு அதுக்கு மேலே அழகாக அதே மாதிரி வளைச்சி அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பக்கத்தில் வந்து அது சைடில் பாருங்கள் காத்தாடி மாடிக்கு இருக்குது. அந்த காத்தாடியும் அதே மாதிரி 2 கை விரலை வச்சு அழகாக செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்த பக்கம் பாருங்கள். பொருத்தமான நிழலை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பறவை கொடுத்துருக்காங்க. அந்த பறவையோட நிழல் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த பறவையோட நிழல் வந்து எந்த இடத்துல இருக்குது? அந்த 4வது படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இதில் வந்து இணைச்சிருங்க. மேலே வந்து 2 படம் கொடுத்துருக்காங்க, கீழே 2 படம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கீழே இருக்க 2வது இது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒன்று போல் உள்ளதை வட்டமிடவும்னு கொடுத்துருக்காங்க. இதில் மீன் எல்லாமே கொடுத்துருக்காங்களா? அதில் வந்து வேறு மாதிரி இருக்கா? 2 மீன் மட்டும் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீனுக்கு வட்டம் போட்டுருங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். கண்டுபிடித்து வட்டமிடலாம்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து காணாமல் அந்த பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளலாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்து நம்ம என்ன செய்யணும்? வட்டம் போடணும். பாருங்கள், மேலே வந்து தொப்பி கொடுத்துருக்காங்க. அந்த தொப்பி இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து விளையாட்டு ஜாமான் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே இருக்க பாருங்கள், அங்கே ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து டவல் எங்களுக்குள்ள இருக்க பார்த்து ரவுண்ட் பண்ணுங்க. அடுத்து பானை எங்கே இருக்குது? இங்கே 3 பானை அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, அதில் மேலே இருக்க பானை. அடுத்து வாளி எந்த இடத்துல இருக்குது? அந்த பானைக்கு பக்கத்தில் இருக்குது வாளி, அதை ரவுண்ட் பண்ணிடணும். அடுத்து மரக்குதிரை எங்கே இருக்குது? அந்த தம்பி வந்து விளையாடுறான்ல, அதுதான் மரக்குதிரை, அந்த வந்து ரவுண்ட் பண்ணிடணும். அடுத்து சாவி இங்கே தொங்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணிடணும். அந்த மாதிரிக்கு எல்லாமே கரெக்டாக எந்தெந்த படம் எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி எல்லாத்துலேயும் கரெக்டாக வட்டம் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்த பக்கம் வந்து இணைத்து வரையலாம். மேலே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பறவைகள் கொடுத்துருக்காங்க, விலங்குகள் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போகுதுன்னா அந்த பக்கத்தில் டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டாட்டை வந்து நம்ம வந்து இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணைச்சி வரையலாமான்னு கொடுத்துருக்காங்க. நான் அதே மாதிரி பாருங்கள், நான் எடுத்து இணைச்சி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து குருவி கொடுத்துருக்காங்க, கிளி, தேனி எங்கே இருக்கும்? தேன் கொடுக்க தானே போகும். மேல் வந்து கேரட் சாப்பிட போகுது. நாய் வந்து அதோடய வீட்டுக்கு போகுது. நத்தை வந்து முட்டைக்கோசு சாப்பிட போகுது. அந்த மாதிரிக்கு அது எங்கெங்கே போகுதோ அந்த புள்ளிகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த புள்ளிகள்லையே கரெக்டாக வரைங்க. சரிங்களா? அடுத்த பக்கம் பாருங்கள். 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேகம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க மேகம், அங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வண்ணத்து பூச்சி கொடுத்துருக்காங்க, இங்கே தும்பி கொடுத்துருக்காங்க. இந்த பூனையில் வந்து மீசை இருக்குது, இந்த பூனைக்கு வந்து மீசை இல்லை. அதில் வந்து வால் மேலே தூக்கிட்டுருக்கு, இதில் வந்து வால் மேலே தூக்கிட்டுருக்குல்ல. இந்த பூவை பாருங்களே, அதில் வந்து இங்கிட்ட வந்து மஞ்சள் கலர் பூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஊதா கலர் பூ கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட வந்து சின்ன கல் கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட பெரிய கல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக அதே மாதிரி பார்த்து வட்டம் போடுங்க பார்க்கலாம். வேறுபாடுகளை கண்டுபிடிச்சி வட்டம் போடுங்க பார்க்கலாம். நான் எப்படி போடுகிறேன்னு பார்த்தா அதே மாதிரி போடுங்க. அடுத்து வேறுபட்டதை வட்டமிடலாம்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் பாருங்களேன், அந்த ஸ்டார்ஸ் வந்து நட்சத்திரம் மாதிரி கொடுத்துருக்காங்களா? அதில் வந்து 4 தான் இருக்குது. ஆனால் இந்த
மூணாவது இதில் 3வது லைனில் 3வதாக இருக்கக்கூடியது மட்டும்தான் வேற்றுமையாக இருக்குது. அதுக்கு வந்து வட்டம் போட்டுருங்க. அடுத்தது வந்து ஆனா, எல்லாத்துலேயுமே ஆனா கொடுத்துருக்காங்களா, கீழேருந்து 2வது இருக்கிறதுல வந்து 4வதாக இருக்கக்கூடிய இது வந்து ஆவண்ணா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆ, அதுக்கு வந்து வட்டம் போட்டுருங்க. சரிங்களா, இதுதான் வேறுபாடு. அதுக்கடுத்து பிடித்ததை வரையலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட கைரேகை இருக்குது பார்த்திங்களா, விரலில் வந்து மைய தடவி அதில் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம ரேகை இருக்குது. அந்த ரேகையில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச படங்கள் வந்து வரையலான்னா அவங்க சில படங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நானும் சில படங்கள் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன படங்கள் வந்து வரையணும்னு சொல்லி தோணுதோ அதே மாதிரி நீங்களும் எடுத்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வரைங்க. சரிங்களா, அவங்க எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரையணும்னு தோணுதோ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள். சரியானதை வண்ணமிடலாம், காரணம் கூறலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கத்து இருக்கிறதுல பாருங்கள், குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடுறாங்க. அந்த பக்கத்து வந்து எல்லாத்தையும் கீழே போட்டு சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ எது கரெக்டானதாக இருக்கும்? எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து விளையாடணும் இல்லையா, அதானே கரெக்டாக இருக்கும். அதனால அந்த பக்கத்து இருக்கக்கூடிய இதில் வந்து தேனியில் வந்து கலர் பண்ணுங்கள், எது சரியோ அதை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கரெக்டு. 2வது இருக்கிறதுல பாருங்கள், எல்லோரும் வரிசையில் நின்று கை கழுவுறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், எல்லோரும் கொசன்னு நின்று கையை கழுவுறாங்க. சேமாக இல்லாமல் மாறி மாறி நின்று கையை கழுவுறாங்க. அப்படி நின்று கையை கழுவக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க படம் தான் கரெக்டான படம். சரிங்களா, அடுத்து 3வதாக இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் எப்படி சாப்பிட்றாங்க? தனித்தனியாக உட்காந்து ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு திசையை பக்கத்து திரும்பி தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த படத்தில் 2வது இருக்கக்கூடிய படத்தில் பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றா உட்காந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து சாப்பிட்றாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ 3வதாக இருக்கக்கூடிய படம் தான் கரெக்டானது. சரிங்களா, அப்போ அதுக்கு வந்து கலர் பண்ணிடுங்க. அடுத்தது அடுத்த பக்கம் பாருங்கள், யானை வருது பாடல். சேர்ந்து பாடலாமா? யானை வருது பார்க்க வாருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தந்தத்தோட வருது பார்க்க வாருங்கோ, தும்பிக்கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ. இந்த பாட்டை எழுதினவர் வந்து வள்ளியப்பா. நீங்களே இந்த பாட்டை எடுத்து பாடி பாருங்கள். சரிங்களா, இதோட அழகு ஒன்றில் அந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்த படத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.